இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே லாப்ரித்தோட கார்டியனான மினடார் அதுடைய லெவல் 10 பெர்சக்கரோட ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண முன்ன இருந்ததை விடவும் இன்னும் பெருசா உருமாறுது. இத பார்த்த ஹேனாவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி எங்களால டிஃபீட் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, இதே நேரத்துல அந்த பெர்சக்கரோட ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோடைய அட்டாக் ஸ்பீடும் அட்டாக் பவரும் அதோட சேர்ந்து மூவ்மெண்ட் ஸ்பீடும் 30% இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இந்த ஸ்கில் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்டிவேட்டா இருக்கும். இதோட சேர்ந்து டெம்பரவரியா அதோடைய இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனாலேயே அந்த பெர்சக்கர்னால இப்ப பேசவும் முடியும். உன்னை அக்கா கிழிச்சு உன்னுடைய ஒவ்வொரு பீஸையும் இந்த டஞ்சன் ஃபுல்லா வீசி விட போறேன். அப்பதான் உன்னால இந்த டஞ்சனுக்குள்ள திரும்ப வர முடியாதுல்ல. இத பார்த்த ஹீரோவும் இதோடைய மேஜிக் பவர் முன்ன இருந்ததை விடவும் இப்ப அதிகமாயிருக்கு. நாட் பேட். சரி வா ஒரு கை மோதி பார்க்கலாம். நான் உன்னை கிரஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த மினடாரும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அதை ஃபேஸ் டு ஃபேஸ் பிளாக் பண்ணி அந்த அட்டாக்கை திருப்பி விட்டுறான். இப்படியே வர ஒரு அட்டாக்கையும் ஹீரோ ரீடைரக்ட் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த ஹேனாவும் அவன் அந்த அட்டாக்க டாட்ச் பண்ணல, அதுக்கு பதிலா அவனுடைய பலத்தை யூஸ் பண்ணி வர அந்த அட்டாக்க ரீடைரக்ட் பண்ணி விடுறான். என்னால இதை நம்பவே முடியல. அந்த மினட்டார் ஒரு பாஸ் மாஸ்டர், அது மட்டும் இல்லாம அது லெவல் 10க்கான ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிருக்கு. என்னுடைய அண்ணன் இருக்க அந்த ராவன் கில்ட் ஃபுல் ஃபோர்ஸோட வந்தா கூட இந்த மாஸ்டரை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா எப்படி இவனால அதை சமாளிக்க முடியுது? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லயும் எப்படி அவனால ஸ்மைல் பண்ண முடியுது அப்படின்னு ஹேனா நினைக்கும் போது, இதே நேரத்துல ஹீரோ வந்துட்டு இத பாக்குறப்ப டைமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு ரியாலிட்டிய சுத்தமாவே பிடிக்காது. ஏன்னா நான் எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்துல பவர்லெஸ்ஸாவும் லைஃப்ல எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். இது ரியாலிட்டியா இருந்தாலும் சரி இல்ல கேமா இருந்தாலும் சரி அதோட டிஃபிகல்ட்டி என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த உலகம் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட ஒரு அட்டாக்கையும் டாட்ச் பண்றான். இதன் மூலியமா அந்த ரிஃப்டுடைய பவரும் 0.05% இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஒரு கட்டத்துல அந்த மான்ஸ்டர் இவனை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அந்த பாறைகளுக்கு நடுவுல ஒளிஞ்சிருந்து அதை தாக்குறான். இப்படி தாக்கிட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோக்கு பின்னாடி போய் உன்னுடைய சீப்பான ட்ரிக்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. இவ்வளவு நேரம் நீ போராடியும் உன்னால என் உடம்புல வெறும் ஸ்கிராச்சஸ் மட்டும் தான் போட முடிஞ்சிச்சுன்னு சொல்ல, ஹீரோ அட்டாக் பண்ண கைய கிட்ட கொண்டு வர அந்த மினட்டரோட கை அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிடுது. உடனே ஹீரோட சிஸ்டம்லயும் அந்த 5 மினிட்ஸ் பெர்சக்கரோட ஸ்கில் எண்ட் ஆயிடுச்சுன்னு வர, அதுக்கு மேலேயும் இந்த ஸ்கில்ல மினட்டர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணதுனால பெனால்ட்டியா அடுத்த 24 மணி நேரத்துக்கு அந்த மினட்டார்னால அசைய முடியாது. இதே நேரத்துல ஹீரோவும் அவனுடைய சிஸ்டமை பார்க்க இது வரைக்கும் அவனுக்கு 57 ரிஃப்ட் ஸ்டாட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. கரெக்டா சொல்ல போனோம்னா இன்னும் 20 நாள் இருக்கு. அதுக்குள்ள 100 பாயிண்ட் கொண்டு வரணுங்கிற என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணிடுவேன். இதே நேரத்துல ஹேனாவும் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? அந்த பெர்சர்க்கர் ஸ்கில்ல யூஸ் பண்ணதுனால இப்போதைக்கு இவனால அசைய முடியாது. ஆனா அடுத்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மள திரும்ப சேஸ் பண்ணிட்டு வருவோம். இன்னும் பேலன்ஸ் 20 நாள் இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, 20 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே இன்னமும் இவங்களை தேடி தேடி துரத்தி அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ ரைட் ஹாரிசன் ஸ்லாஷ் அப்படியே ஒரு லோவர் ஸ்லாஷ் அப்படின்னு அந்த மினட்டரோட ஒரு அட்டாக்கையுமே கணிச்சிட்டு இருக்கான். எல்லா அட்டாக்ல இருந்தும் கண்டினியூவா மிஸ் ஆகுறதுனால ஸ்டாட் பாயிண்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு வழியா ஹீரோ நினைச்ச மாதிரியே ரிஃப்ட் ஸ்டாட் பாயிண்டும் 100 ரீச் பண்ண ஒரு வழியா எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. எதுக்கு நம்ம ஒரு தடவை சண்டை போடும் போதும் நீ வீக் ஆயிட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேர் ஹேண்ட வச்சு ஒரு பஞ்ச் கொடுக்கறான். ஒருவேளை இது என்னுடைய இமேஜினேஷனா கூட இருக்கலாம். சரி, உனக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணுக்குட்டி. இப்போ மிச்சம் இருக்க ஒரே விஷயம் நீ மட்டும்தான். உன்னை எப்படி டிஸ்போஸ் பண்றது? நான் ஒரு வெட்டரன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு சில இன்டர்னை ரெக்வயர் பண்ணும். உடனே ஹேனாவும் இன்டர்னா பதிலுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன மன்னிச்சிருங்க, நான் ஜாயின் பண்ணா உங்க கம்பெனில தான் ஜாயின் பண்ணுவேன். நல்லது, சரி உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். உன்னை இந்த கம்பெனில நான் சேர்க்கறதுனால இந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? இதை கேட்ட ஹேனாவும் என்கிட்ட கம்யூன் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்கில் இருக்கு. அதை வச்சு இந்த கம்பெனியை நான் நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அது எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, ஏன்னா அந்த ஸ்கில் இப்ப என்கிட்டயும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வேற ஏதாச்சும் சொல்லு. நான் உங்களை எப்பயுமே பிட்ரே பண்ண மாட்டேன். என்னது, அவ்வளவுதானா? உன்னால இவ்வளவுதான் ஆஃபர் பண்ண முடியுமா? என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட். இப்ப நான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன். என்னோட கம்பெனில உன்னை சேர்த்துக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா அதுக்கான குவாலிஃபிகேஷன் உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல, உடனே ஹேனாவும்
நான் உங்களுக்கு பிரஹாமுடைய ரிங்க குடுக்குறேன். என்னுடைய பிரதர் வந்துட்டு சைனா கிட்ட கைமாத்துறதுக்காக அந்த ரிங்க வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். அத உங்ககிட்ட நான் கொண்டு வந்து குடுக்குறேன். ப்ளீஸ் என்ன இங்கிருந்து உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, என்னது பிரஹாம் ரிங் வந்து ராவன் கில்ட் கிட்ட கிடைக்க போதாம். அந்த ரிங் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே பெஸ்டான ஐட்டம். அது மூவ்மெண்டோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணும். மேஜிக் பவரை எதிர்த்து தாக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம மான்ஸ்டர் கிட்ட இருக்க மேஜிக் பவரை சர்பாஸும் பண்ண முடியும். இதுக்கு மொத்தம் 3 யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இருக்கு. உடனே ஹீரோவும் அவனுடைய ஐ ஆஃப் ட்ரூத்தை ஆக்டிவேட் பண்றான். ஆனா உண்மையை தான் சொல்றான்னு தெரிய வர, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட. இப்பத்துல இருந்து நீ இன்டர்னா இந்த வெட்டரன் கம்பெனில ஜாயின் பண்ணிட்ட. என்னுடைய கம்பெனில இன்டர்ன்ஸ்க்கு வேஜஸ் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நீ எங்க இருந்தாலும் சரி, நான் உன்னை கூப்பிடும்போது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஓடி வரணும். அது மட்டும் இல்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்டா கான்ட்ராக்ட ஃபில் பண்ணணும். பதிலுக்கு ஹேனாவும், நான் ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணுமான்னு ஹேனா கேட்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருக்க அந்த எலமெண்ட் ஆஃப் ஃபயரையும் ஹேனா கிட்ட இருந்து காப்பி பண்ண அந்த கம்யூன் ஸ்கில்லையும் கம்பைன் பண்றான். இதனால நம்ம ஹீரோக்கு பிராண்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன் சொல்லக்கூடிய ஏ கிரேட் ஸ்கில் கிடைச்சிருக்கு. இத பார்த்த ஹேனாவும், என்னது இதுதான் கான்ட்ராக்டான்னு பயப்பட, கான்ட்ராக்ட்னு சொன்னதும் பேப்பர்ல சீல் வச்சு கொடுப்பான்னு நினைச்சியா? என்னுடைய கம்பெனில இன்டர்னா சேர்ந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெயிட் பண்ணுங்கன்னு ஹேனா சொல்ல, அவன் கையில இருக்க அந்த ப்ளூ ஃபயரை வச்சு ஹேனாவோட ஃபேஸ்லயே சீல் வச்சிடறான். இந்த பிராண்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன் சொல்லக்கூடிய இந்த சீலை யார் மேல ஹீரோ வைக்கிறானோ அவங்க ஹீரோவோட கமாண்ட ஒபே பண்ணணும். இன்கேஸ் கேட்க மறுத்தா அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா நெருப்பு பத்தி அந்த இடத்துல சாம்பல் ஆயிடுவாங்க. இதோட இந்த சாப்டரும் முடியுது. கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.